ஒரு குட்டி கதை கேட்கலாமா? வாங்க கதைக்குள்ள போகலாம். லாஸ்ட் பாடல்ல மாலவன் தன்னோட காதலை முல்லைக்கிட்ட சொல்ல அதுக்கு பதில் சொல்லாம முல்லை அங்கிருந்து போனதை பார்த்தோம். அதை நினைச்சு மாலவனோட மனசு வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்தது. எப்படியாவது அவளை பார்த்து அவளோட பதிலை தெரிஞ்சுக்கணும்னு துடியா துடிச்சுக்கிட்டு இருந்தான் மாலவன். அவனோட காதலுக்கு கை கொடுக்கிற மாதிரி காலமும் அவனுக்கு சரியாமையுது. முல்லை தன்னோட வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு தோட்டத்துக்கு தன்னோட கண்ணுக்குட்டியை கூட்டிட்டு போறா. அப்ப அங்க வர்றான் மாலவன். முல்லை பிடிச்சுக்கிட்டு இருந்த கண்ணுக்குட்டியோட கயிறோட ஒரு முனியை பிடிச்சுக்கிட்டு அவ போக முடியாத மாதிரி வழிய மறிச்சுக்கிட்டு அவளை குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு ஒரு குட்டி குறும்பு சிரிப்போட நிக்கிறான் மாலவன். அவனோட குறும்பு சிரிப்பு அவளோட உள்ளத்துல ஒரு வித குறுகுறுப்பை ஏற்படுத்தினாலும் அதை அவனுக்கு காட்டாம, ஏய் என்னது இது, திரும்ப ஏன் இப்படி என்ன வழிய மறிக்கிற, உனக்கு பைத்தியம்தான் பிடிச்சிருக்கு, என்ன போக விடுன்னு கோவப்படுறா முல்லை. அதுக்கு மாலவன், நான் உன்னை போக விட மாட்டேன், தன்னை தொடரவங்களை இடிச்சு தள்ளிட்டு தன்னோட தொழுவத்துல இருந்து பாஞ்சு போற இளம் எருமையை போல நீ கோபப்பட்டாலும் நான் உன்னை போக விட மாட்டேன்னு பதில் சொல்றான் மாலவன். இவனோட பேச்சை கேட்டதும் அவளுக்கு எரிச்சல் வருது. நீ இங்க இருந்து ஒழுங்கா போயிடு, நீ இப்படி என்கிட்ட வம்பு பண்றத என்னோட அம்மா பார்த்தாங்கன்னா தன்னோட கண்ணுக்குட்டி பக்கத்துல போறவங்க மேல பாஞ்சு தாக்குற பசு மாதிரி என்னோட தாய் உன் மேல பாஞ்சிடுவா, அதனால அவகிட்ட இருந்து உன்னை காப்பாத்திக்கோ, ஒழுங்கா இங்க இருந்து கிளம்பிடுன்னு அவனுக்கு புத்தி வர மாதிரி சொல்றான் முல்லை. ஆனா மாலவன் கொஞ்சமும் அசராம, நீ மட்டும் என்ன காதலிக்கிறேன்னு சொல்லு, அதுக்கப்புறம் உங்க அம்மா வந்தாலும் பயப்பட மாட்டேன், யாருக்கும் பயப்பட மாட்டேன், ஏன் உங்க அப்பாவுக்கும் பயப்பட மாட்டேன்னு தன்னோட காதலை உறுதியா சொல்றான் மாலவன். அதை கேட்ட முல்லைக்கு அவனோட காதலோட ஆழம் புரியுது. ஆனாலும் அப்படியே ஒத்துக்கிட்டா என்ன சுவை இருக்கு? அதனால எரும மாட்டுல மழை பெஞ்ச மாதிரி நான் எவ்வளவு சொல்லியும் நீ கேட்க மாட்டேங்கிறன்னு சொல்லிட்டு ஒரு பெருமூச்சை விட்டுட்டு, சரி நான் என்ன சொன்னாலும் அதுக்கு நீ ஒரு பதில் வச்சிருப்ப, வெக்கம் இல்லாம நீ எப்படியும் நான் போற இடத்துக்கு என்ன பின்தொடர்ந்துதான் வரப்போற, சரி வா நாம அங்க பேசலாம்னு இலைமறை காய அவனோட காதலுக்கு தன்னோட சம்மதத்தை சொல்றா முல்லை. இத நம்ம தமிழ் சங்க இலக்கியங்கள்ல ஒன்றான கலித்தொகை பாடல் 116 முல்லைக்காஞ்சியில ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. இத பாடினவர் சோழன் நல்லுருத்திரன். தலைவி, பாங்கு அரும் பாட்டங்கால் கண்டொடு செல்வம் எம் தாம்பின் ஒரு தலை பற்றினை ஈங்கு எம்மை முன்னை நின்று ஆங்கே விளக்கிய எல்லா நீ என்னை ஏமுற்றாய் விடு. தலைவன், விடேயன் தொடிய செல்வார் துமித்து எதிர்மண்டும் கடுவய நாகு போல் நோக்கித் தொழுவாயில் நீங்கிச் சினவுவாய் மற்று. தலைவி, நீ நீங்கு கன்று சேர்ந்தார்கண் கதை ஈற்று ஆ சென்றாங்கு வன்கண்ணல் ஆய்வரல் ஓம்பு. தலைவன், யாய் வருக ஒன்றோ பிறர் வருக மற்று நின் கோவரினும் இங்கே வருக தளரேன் யான் நீ அருளி நல்க பெறின். தலைவி, நின்னை யான் சொல்லினவும் பேனாய் நினையி கனைப்பெயல் ஏற்றின் தலை சாய்த்து எனையதூவும் மாறி எதிர்கூறி மயக்கப்படுகுவாய் களத்துடையாம் செல்வழி நாடி புலத்தும் வருவையால் நானிலீனி. என்னங்க, இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.